प्रभु मधुर नाम में आप सबको जय मसीह की। आज की सुबह के लिए हम परमेश्वर का धन्यवाद करते हैं कि आप सभी से मिलने का ये सुंदर मौका प्रभु ने हमें दिया है। ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்துக்காக உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே இணைய ஆண்டவர் எங்களுக்கு தந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். पास्टर के लिए धन्यवाद, उन्होंने आज वचन के लिए जो सेवा दिया है इसके लिए उनका भी मैं धन्यवाद करता हूँ और आप सबकी प्रार्थनाओं के लिए धन्यवाद। आज दिल्ली आकर हमको पूरा 3 सप्ताह पूरा हो चुका है। ஒரு நிமிஷம் அவருக்கு அந்த இதை கொடுத்துரு, ஒரு ஹிந்தியில கேட்கட்டும், எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. உன்னோட ஹெட்ஃபோனுங்க இது வைக்காது. நான் பாஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவர் தந்த சந்தர்ப்பத்திற்காக. ஸோ டெல்லிக்கு சென்று நல்ல முறையில் செட்டில் ஆக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். परमेश्वर आप सभी को बहुत ऐसे आशीष दे और लगातार हमारे लिए भी आपकी प्रार्थना जरूरी है। जो सेवा प्रभु ने यहाँ से करने के लिए दी है उसको भी हम लगातार अच्छे से कर सके। प्रार्थना आप लगातार हमारे लिए करिए और हम भी आप सबके लिए हमेशा प्रार्थना में याद करते हैं। நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஜெபம், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே எங்களுடைய ஊழிய காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். आज की सुबह जो परमेश्वर का वचन आपके साथ बांटना चाहता हूँ वो है ग्रोथ के बारे में, उन्नति के बारे में। मसीह जीवन में हमें कैसे लगातार बढ़ना है, इस विषय पर हम आज ध्यान करने जा रहे हैं। ஸோ இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற தேவ வார்த்தையின் தலைப்பு வளர்ச்சி, growth. எனவே நாம் எப்படி தேவனுடைய காரியங்கள்ல நாம் வளர வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். हर एक के जीवन में उन्नति, तरक्की और ग्रोथ जो है, बढ़ोतरी, ये बहुत ही आवश्यक है। हम सभी अपने जीवन में ये चाहते हैं। ஸோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி, முன்னேற்றம் என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. कई बार मसीह जीवन में जब हम लोगों को देखते हैं, विश्वास में आने के बाद कई लोग बहुत ही अच्छे से उन्नति और तरक्की को देख पाते हैं और कई बार लोग सुनते हैं लेकिन अपने जीवन में अनुभव नहीं कर पाते। ஸோ அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிக சீக்கிரத்திலே பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையில அந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கேள்விப்படுகிறார்களே ஒழிய அதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே காண இயலாமல் இருப்பதை கூட நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம். आज वचन में जो हम पढ़ेंगे और ध्यान करेंगे, कैसे हमारे जीवन में हम उस बढ़ोतरी को हम देख सकते हैं और अनुभव कर सकते हैं, वो आज हम सीखेंगे। எனவே இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நாம் அடைய முடியும், அதற்கான காரணங்கள் என்ன, வேதம் நமக்கு சொல்லுகிற அறிவுரைகள் என்ன என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். यशायाह 51 चैप्टर में 1 और 2 में जो हमने पढ़ा है, एक बार फिर से हम उसी वचन को हम देखेंगे। இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1வது மற்றும் 2வது வசனத்திலே நாம் இந்த காரியங்களை பார்க்கிறோம். அதை நாம் இப்பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். यहाँ परमेश्वर कहते हैं, हे धर्म पर चलने वालों, यहोवा के ढूंढने वालों, कान लगाकर मेरी सुनो। जिस चट्टान में से तुम खोदे गए और जिस खानी में से तुम निकाले गए उस पर ध्यान करो। अपने मूल इब्राहिम और अपनी माता सारा पर ध्यान करो। जब वह अकेला था तब ही से मैंने उसको बुलाया, उसे आशीष दी और बढ़ाया करके परमेश्वर का वचन कहता है। இங்கே ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன்.
आज की सुबह हम धर्म में चलने वाले लोग, यहोवा को ढूंढने वाले लोगों को किस बात पर कान लगाकर हमें सुनना है, आज प्रभु हमसे बात करना चाहता है। எனவே இந்த நாளிலும் கூட நீதியை பின்பற்றுகிற, கர்த்தரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சில காரியங்களை நோக்கி பார்க்க வேண்டிய, செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. कई बार हम मसीह में आने के बाद प्रभु यीशु मसीह पे विश्वास तो करते हैं, लेकिन हम ध्यान किस बात में करना चाहिए? आज 3 बात यहाँ पर लिखा है जिस पर हमें बहुत ध्यान करना है। எனவே நாம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு சில காரியங்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் 3 இடங்களிலே அதை குறித்து நாம் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். किस बात पे ध्यान करना है? पहला लिखा है, जिस चट्टान से तुम खोदे गए हो उस पर ध्यान करो। ஏதாவது முதலாவது நாம் எதிலே நாம் நோக்கமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கன்மலையை நீங்கள் நோக்கி दूसरा लिखा பாருங்கள். है, जिस खदान से तुमको खोदा गया है उसको ध्यान करो। நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நீங்கள் நோக்கி பாருங்கள். और तीसरा लिखा है, अपने इब्राहिम और अपनी माता सारा पर ध्यान करो। மூன்றாவது நீங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் நீங்கள் நோக்கி பாருங்கள். तो ये तीनों चीज जो है हमारे जीवन में बहुत जरूरी है, जिस पर हमको ध्यान लगाना है, हमको याद रखना है, हमको मेडिटेट करना आवश्यक है। எனவே இந்த 3 காரியங்களை நாம் நோக்கி பார்ப்பது, தியானிப்பது, இதிலே அதை குறித்த ஒரு தியானத்தோடு இருப்பது அவசியமாய் இருக்கிறது. जो हमको खोद के निकाला है, हमको काट के निकाला है, इसका मतलब हमको एक सेपरेशन, एक अलगाव, एक अलग से परमेश्वर ने हमको चुना हुआ है, इस बात को दिखाते हैं। சோ வேதம் சொல்லுகிறது நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். हर एक के जीवन में एक पुराना नियम होता है, एक पास्ट लाइफ होता है, जहां से परमेश्वर ने हमको खोद कर, हमको काट के वहां से अलग किया हुआ है। எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அந்த நம்முடைய பழைய வாழ்க்கை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவைகள்ல இருந்து தேவன் நம்மை தோண்டி, தேவன் நம்மை வெட்டி நம்மை எடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். हम जब तक परमेश्वर में नहीं थे, हमारा पास्ट लाइफ बहुत ही खराब था। நாம் ஆண்டவரோடு கூட இல்லாத நாட்கள், இயேசு இல்லாமல் நாம் வாழ்ந்த நாட்கள், அது மிகவும் மோசமான பயங்கரமான நாட்களாய் அது இருந்தது. कई बार हम सेकंड जनरेशन में आने के बाद थर्ड जनरेशन विश्वासी होते हैं, हमें हमारा पास्ट नहीं मालूम होता कि हमारे दादा, हमारे परदादा कितने प्रॉब्लम में थे, वहां से हम निकल कर आए हुए लोग हैं। इसीलिए परमेश्वर इस्राएलियों को कहते हैं, जहां से तुम खोदे गए, जहां से तुम निकाले गए, उस पर ध्यान करो। ஒருவேளை நாம் 2வது தலைமுறை அல்லது 3வது தலைமுறை கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பதினாலே நம்முடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவருக்குள் வழி நடத்தப்பட்டார்கள் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாததினாலே தேவன் அவர்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கொண்டு வந்தார் என்பதை விளக்கும்படியாக இதை சொல்லுகிறார். बार बार परमेश्वर इस्राएलियों को कहते हैं, मैंने तुमको मिस्र देश की गुलामी में से मैंने तुम्हें छुड़ाया है, तुमको मैंने बंधुआई से मैंने आजाद किया है। எனவே இங்கே ஆண்டவர் பல இடங்களிலே சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து உங்களை நான் மீட்டு கொண்டு வந்தேன், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். जबकि यहाँ पर करीब 10th जनरेशन आ चुका है, 15th जनरेशन आ चुका है, लेकिन अभी भी परमेश्वर कहते हैं, मैंने तुमको छुड़ाया था, मिस्र देश की गुलामी से मैं तुमको आजाद करके लाया हूं। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட 15 தலைமுறைகள் ஆனதற்கு பின்பு கூட தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த கர்த்தர். कई बार जब न्यू जनरेशन, जब सेकंड और थर्ड जनरेशन विश्वासी होते हैं, उनको ये प्रॉब्लम्स नहीं मालूम होता, क्योंकि अब हम परमेश्वर में ही लगातार हम बढ़ते जा रहे हैं, तो कई बार ये नॉमिनल क्रिश्चियन लाइफ भी बन जाता है। எனவே நாம் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது 2வது 3வது தலைமுறை கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குள் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதை அறியாமல் இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள், இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிற பெருக்கத்தின் அடிப்படையிலே ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
लेकिन अगर ग्रोथ हमको चाहिए हमारे जीवन में, तो आज हमें समझना है कि हमारे पहले पूर्वजों ने कितना कठिन परिश्रम किया था। आज मसीह में हम कितना आशीषित जीवन जी रहे हैं, इस बात को जानने के लिए। எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மெய்யான ஒரு வளர்ச்சியை நாம் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவருக்காகப்பட்ட அந்த பாடுகள், அந்த காரியங்களை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் நிமித்தமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். और तीसरा जो आशीष के बारे में है, अपने मूल पुरुष इब्राहिम और सारा पर ध्यान लगाओ। मैंने उसको अकेले में बुलाया और उसको इतना आशीषित किया करके प्रभु उसको 3 बातों में बताते हैं। मैंने எனவே उसको बुलाया, मैंने उसको आशीष दिया और मैंने उसको बढ़ा दिया। 3 बातें वहां पर अब्राहम के जीवन में लिखा है। எனவே இங்கே நாம் ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த காரியத்தை இங்கே ஆண்டவர் 3 காரியங்கள்ல 3 வகைகளில் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அவன் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आज की सुबह ये 3 बातें आपके ऊपर भी एप्लीकेबल है। अब्राहम के वंश होने के कारण आपको भी परमेश्वर ने बुलाया है, प्रभु ने आपको आशीषित किया है और प्रभु आपको बढ़ाना चाहता है। ये प्रभु की इच्छा है। எனவே நாமும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பதினாலே ஆபிரகாமை போல தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார், நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் பெருக பண்ணி இருக்கிறார். இன்னும் அதிகமாய் நம்மையும் பெருக பண்ண அவராலே முடியும். ये अब्राहम के वंश होने के कारण हमारा एक बर्थ राइट बन जाता है, जो हमारा अधिकार होता है, जिसे हमें क्लेम करना बहुत आवश्यक है। எனவே நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பதினாலே இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உரிமை கூற முடியும். बहुत सारे चर्चेस में बार-बार अब्राहम के बारे में ही प्रचार होता है। நாம் அநேக திருச்சபைகளிலே நாம் பார்க்கும்போது ஆபிரகாமின் அடிப்படை ஆபிரகாமை குறித்தே அதிகமான பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். लोग सुनते जरूर है, लेकिन अब्राहम के वंश होने का अधिकार, वो आशीष को एक्सपीरियंस नहीं करते हैं। ये दुख की बात है। ஆனால் ஆபிரகாமை குறித்து எத்தனை செய்திகள் கேட்டிருந்தாலும் நான் ஆபிரகாமின் சந்ததி, அந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் உரிமையாளன் என்று சொல்லி உரிமை கோர முடியாமல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். इसका एक कारण गलातियों 4 अध्याय 1 और 2 आयत में लिखा है, क्यों आज लोग अब्राहम की आशीष को नहीं प्राप्त कर पा रहे। कौन सा वचन? गलातियों गैलेशियंस चैप्टर 4 वर्सेस 1 and 2। இங்கே நாம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஏன் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாராகிய நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறோம் என்பதை இந்த வேத வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். தமிழ்ல வாசிக்கலாம். கலாத்தியர் 4:1-2. கலாத்தியர் 4:1-2. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டு இருக்கிறான். तो यहाँ पर हम देखते हैं एक वारिस, मैं और आप जितने भी लोग प्रभु यीशु मसीह पर विश्वास करते हैं, हम यीशु मसीह के द्वारा जो है अब्राहम के वारिस के रूप में हम आशीषित हो चुके हैं। நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருப்பதன் மூலமாக நாம் ஆபிரகாமின் சந்ததியாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். लेकिन वारिस जब तक बच्चा है, जब तक वो बालक है, जब तक वो छोटा है, तब तक उसमें और गुलाम में, बॉन्डेड सर्वेंट में कोई अंतर नहीं रहता है। ஆனால் சுதந்திரவாளி எதுவரைக்கும் மைனராக சிறு பிள்ளையாக இருக்கிறாரோ அதுவரைக்கும் அவருக்கும் அடிமையானவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. हम सब जानते हैं लीगल डॉक्यूमेंट में जब तक एक माइनर होता है, उसका सिग्नेचर करना, उसको प्रॉपर्टी के ऊपर कोई अधिकार नहीं होता, चाहे वो कितना भी अरबपति क्यों ना हो। उसको एक एज तक जो है 18 इयर्स तक उसको वेट करना पड़ता है अकॉर्डिंग टू लीगल गवर्नमेंट डॉक्यूमेंट्स। நாம் சட்டப்படி நாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர் சிறு பிள்ளையாக இருப்பார் என்றால், நம்முடைய சட்டத்தின்படி 18 வயதுக்கு கீழானவராக இருப்பார் என்றால் அவருடைய எந்த கையெழுத்தும் செல்லுபடி ஆகாது. ஒரு வயதிற்கு மேற்பட்டதற்கு அப்புறம் தான் அவருடைய சொத்துக்கு அவர் உரிமையாளர் ஆவார். लेकिन विश्वासी के जीवन में कोई एज लिमिट नहीं है, लेकिन विश्वासियों के जीवन में एक मैच्योरिटी है।
यीशु मसीह में हम कितने मैच्योर हैं, वही हमारे जीवन की आशीष का मेन कारण होता है। ஆனால் ஆபிரகாமுடைய அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு விசுவாசியாகிய நமக்கு வயதின் அடிப்படையிலே எந்த விதமான அளவீடும் இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசத்திலே நாம் எந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்டிருக்கிறோம், அந்த மெச்சூரிட்டியின் அடிப்படையிலே நாம் அந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். इसीलिए ग्रोथ जो है हमारे विश्वास के जीवन में कितना उन्नति हमने किया है, उसी आधार पर हमारे जीवन पर आशीषों को भी हम हकदार बन सकते हैं। எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு நாம் ஒரு சரியான வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். समय के आधार पर तो अभी तुमको गुरु बन जाना चाहिए, लेकिन अभी भी तुमको बच्चों के जैसे दूध पिलाना पड़ता है करके अपोस्टल पॉल ने लिखा है। அதாவது நாம் பவுலினுடைய நிருபத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்கள் புருஷர்களாய் இருக்க வேண்டிய காலத்திலே நீங்கள் இன்னும் பால் உண்ணுகிற குழந்தையை போலவே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். इसका मतलब एज से नहीं है, इसका मतलब है हमारे मसीह में हमारी मैच्योरिटी, हम कितने सिद्धता में हम बढ़ रहे हैं, वही है जो आज हमें सीखना आवश्यक है। எனவே வயதின் அடிப்படையிலே இங்கே பவுல் அதை சொல்லவில்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையிலேயே அவர் நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைகளாக பால் உண்ணுகிற குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். तो इसलिए 3 बातों के ऊपर ध्यान करेंगे। पहला, वी आर कॉल्ड बाय गॉड, हम परमेश्वर के द्वारा बुलाए गए हैं, परमेश्वर के द्वारा आशीषित है और परमेश्वर हमको मल्टीप्लाई करना चाहता है। ये अब्राहम की आशीष हम तीनों बातों के ऊपर आज ध्यान करेंगे। எனவே இந்த நாளிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த 3 காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவனாலே அழைக்கப்பட்ட மனிதர், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர், தேவனாலே ஒரு பெரிய பெருக்கத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர், நம்முடைய வாழ்க்கையில இவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கான காரணங்கள், காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். मेरी प्रार्थना है आज की सुबह इस संदेश को सुनने वाले और बाद में भी जितने लोग इसको YouTube में सुने, उनके जीवन में ये अब्राहम की आशीषों को लगातार आप प्राप्त करते रहे और आपके द्वारा और भी लोग आशीषित हो जाए। இந்த நாளிலே என்னுடைய ஜெபமானது, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இனி யூடியூப் மூலமாக கேட்க இருக்கிறவர்கள் எல்லாருமே ஆபிரகாமை போல தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. मैंने इसको ऐसा भी संदेश का नाम दिया है, 3 stages of our growth, 3 levels of our growth करके नाम दिया। எனவே இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையின் 3 வளர்ச்சிக்கான 3 நிலைகள், 3 படிகள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திப்போம். पहला है our calling, वो है हमारी बुलाहट, जो प्रभु ने हमको बुलाया है, हम कितना उसको समझ पा रहे हैं, ये बहुत महत्वपूर्ण है। முதலாவது நம்முடைய பெருக்கத்திற்கான முதல் காரியம், முதல் படி என்னவென்று சொன்னால் அழைப்பு. தேவனாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ये जब तक हम नहीं जानते कि हम बुलाए गए हैं, तब तक हम अपने जीवन को उसके आधार पर हम नहीं चलाते हैं। எதுவரைக்கும் நாம் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணராமல் இருக்கிறோமோ, அதுவரைக்கும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்மை ஒப்பு கொடுக்க நாம் முயற்சிக்காமல் இருப்போம். इफिसियों 4 अध्याय में हमने पढ़ा था, पौलुस प्रार्थना करते कि तुम्हारी मन की आंखें जो है ज्योतिर्मय होना है, let the eyes be enlightened to understand God's calling, उसकी बुलाने की कैसी आशा होती है। Ephesians 1:18 में हमने पढ़ा ये। இங்கே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசித்தோம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும்। हमारी आंखों को आज ज्योतिर्मय होना है कि उसके बुलाने की आशा क्या है, बुलाहट क्यों हमको बुलाया है, ये समझना आवश्यक है। எனவே இந்த நாட்கள்ல நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பை நாம் கண்டுகொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம்। अब्राहम को जब परमेश्वर ने बुलाया, अब्राहम 75 साल का था और अब्राहम ने परमेश्वर की बुलाहट को समझ के वो उस देश को निकल पड़ा जिसको वो जानता नहीं था, देखा नहीं था, कुछ नहीं जानता था। தேவன் ஆபிரகாமை அழைத்தார். தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது அவருக்கு 75 வயதானது. தேவன் அவரை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு உன் இனத்தை, உன் ஜனத்தாரை எல்லாரையும் விட்டு செல் என்று சொன்னார். தான் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு இடத்திற்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி
இங்கே ஆபிரகாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். जब मुझे परमेश्वर ने दिल्ली के लिए कहा, दिल्ली में अपना घर है, दिल्ली को मैं जानता हूँ, मोबाइल में जीपीएस है, लोग को जानते हैं, उसके बाद भी दिल्ली आना एक बहुत मुश्किल काम था। தேவன் என்னை இந்த நாட்கள்ல டெல்லிக்கு செல்லும்படிக்கு ஆண்டவர் சொன்னார். டெல்லியிலே எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. டெல்லி எனக்கு அறிமுகமான இடம். டெல்லியிலே எனக்கு அநேக மக்கள் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். என்னை தெரிந்தவர்கள் மத்தியிலே தான் நான் இப்பொழுது இருக்கிறேன். ஆனாலும் அந்த இடத்திற்கு சென்று இருப்பது என்பது ஒரு கடினமாக இருக்கிறது. क्योंकि 20 साल भोपाल में रह के भोपाल अभी अपना घर बन चुका है, भोपाल अपने लोग हो चुके हैं, उनको छोड़कर निकलना बहुत मुश्किल होता है। காரணம் கடந்த 20 ஆண்டுகளிலே போபால் எங்களுக்கு சொந்த ஊரை போல ஆனது. போபாலின் மக்கள் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் போல இருந்தார்கள். எனவே அவைகளெல்லாம் விட்டு டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு மிகுந்த ஒரு கடினமான ஒரு சாய்ஸாக ஒரு தேர்ந்தெடுப்பாக தான் இருந்தது. लेकिन बुलाहट जो परमेश्वर ने जिसके लिए हमको बुलाया है, उसके लिए हमें ओबीडिएंट होना बहुत ही जरूरी है, आज्ञाकारी होना बहुत जरूरी है। ஆனால் தேவன் நம்மை அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. कई बार हम जानते हैं कि प्रभु ने हमें बुलाया है, लेकिन आज्ञाकारी नहीं होते, ये हमारी सबसे पहली रुकावट है। ये எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அநேக நேரங்களில் நமக்கு தெரியும் தேவன் இந்த விஷயத்திலே நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி, ஆனால் நாம் அதற்கு கீழ்ப்படிய முடியாமல் போவதனாலே அநேக நேரங்களில் அந்த அழைப்பை நாம் அல்லத்தட்டுகிறவர்களா இருக்கிறோம். इसीलिए बाइबल में लिखा है, बुलाए तो बहुत सारे गए हैं, लेकिन चुने गए लोग बहुत ही कम हैं। எனவே இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அழைக்கப்பட்டவர்கள் अनेகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று இயேசு சொன்னார். परमेश्वर हर एक को बुलाता है, लेकिन बहुत ही कम लोग ही उस बुलाहट को समझते हैं, ओबीडिएंट होते हैं, वही लोग चुने जाते हैं लास्ट में। எனவே தேவன் अनेகரை அழைக்கிறார். ஆனால் யாரெல்லாம் அந்த அழைப்பை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி கடைசி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். मत्ती 22वें अध्याय के 14 आयत में इस बात को पढ़ते हैं। मत्ती 22, मैथ्यू चैप्टर 22 में एक पूरा पैराबल दिया हुआ है एक शादी का, कि एक राजा अपने बेटे की शादी में लोगों को इनवाइट करते हैं। இங்கே மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திருமண விருந்தை குறித்த ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கான திருமணத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். राजा ने बड़े बड़े लोगों को सबको बुलाहट दिया, इनविटेशन दिया, लेकिन कोई भी उसमें से नहीं आता है। ராஜா பெரிய பெரிய முக்கியமான நபர்கள் எல்லாருக்கும் அதற்கான அழைப்பிதழை அனுப்புகிறார். ஆனால் அன்றைக்கு அந்த திருமண நாளிலே ராஜாவால் அழைக்கப்பட்ட ஒருவர் கூட அந்த திருமணத்திற்கு வரவில்லை. राजा अपने नौकरों को कहते, तुम गलियों में जाओ, सड़कों में जाओ और सबको तुम इनवाइट करो। அப்பொழுது ராஜா கோபமடைந்து தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தெருக்களிலும் நீங்கள் சந்துகளிலும் சென்று யாரெல்லாம் உங்கள் கண்களிலே படுகிறார்களோ எல்லாரையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். और तब जब भीड़ आ जाती है तो राजा सबको देखने के लिए आता है, लेकिन एक व्यक्ति मिलता है जिसने शादी का कपड़ा नहीं पहना था। ஆனால் இங்கே அழைக்கப்பட்ட உடனே எல்லாரும் அநேகர் அந்த திருமண சாலைக்குள் அவர்கள் பிரவேசித்ததற்கு பின்பு ராஜா எல்லாரையும் அங்கே சென்று நோட்டமிடுகிறார். அப்பொழுது ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் அங்கே வந்திருப்பதை ராஜா பார்க்கிறார். वो बुलाया गया था, लेकिन ओबीडिएंट नहीं होने के कारण, उसने राज वस्त्र नहीं पहनने के कारण उसको वहां से हटा दिया गया, बाइबल में लिखा है। எனவே அவர் திருமணத்திற்கு அவர் அழைக்கப்பட்டார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் ஆனால் ராஜ வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்கிற வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர் அந்த விருந்தாளி அந்த இடத்திலிருந்து அவர் அங்கே அப்புறப்படுத்தப்பட்டார். आज भी बहुत सारे लोग बुलाए तो गए हैं, लेकिन ओबीडिएंट नहीं होने के कारण कई बार जैसा हमको होना चाहिए, हमारा लाइफ होना चाहिए, नहीं होने के कारण लोग हटा दिए जाते हैं। ये वचन में हम पढ़ सकते हैं। எனவே இன்றைக்கு கூட நாம் பார்க்கும்போது அநேகர் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் அந்த அழைப்பை உணராமல் தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதினாலே அந்த அழைப்பிலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டு போகிறார்கள். आज आप और मैं, हम बुलाए गए लोग हैं। क्या हम अपनी बुलाहट को जानते हैं? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். இந்த காலை நேரத்திலே அந்த அழைப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? अगर हम अपनी बुलाहट को नहीं जानते हैं तो हम प्रार्थना करें, प्रभु मेरी आंखों को ज्योतिर्मय कर
कि मैं समझ सकूं आपने मुझे क्यों बुलाया है। எனவே இந்த காலை நேரத்துல ஒருவேளை நாம் அந்த அழைப்பை உணராமல் நாம் செயல்பட்டு கொண்டிருப்போம் என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே அந்த அழைப்பை உணர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். जब हम अपनी बुलाहट को समझ जाएंगे तो हम अपनी जगह पर नेक्स्ट लेवल पर पहुंच जाते हैं, ब्लेसेड लेवल, आशीषित लेवल पे पहुंचते हैं। எனவே நாம் நம்முடைய அந்த அழைப்பை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் அடுத்த நிலையை நாம் அடைவோம். और वो है अब्राहम को परमेश्वर ने आशीषित किया करके लिखा है, हम भी आशीषित हो चुके हैं। எனவே இங்கே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவன் அவரை அழைத்தார், அந்த அழைப்புக்கு அவர் கீழ்ப்படிந்த போதோ தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். அந்த இரண்டாவது நிலைக்கு நாம் முன்னேறி செல்வோம். अब्राहम के जीवन में अगर हम देखें, जब बुलाया था तो लूत पीछे पीछे साथ में आ गया था। लूत भी अब्राहम இங்க நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது ஆபிரகாமுக்கு பின்னாக லோத்துவும் ஆபிரகாமை பின் செல்கிறவராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். और बाइबल में पढ़ते हैं, जब तक लूत अब्राहम के साथ में था, अब्राहम के ऊपर आशीष नहीं थी और वो अपने जीवन में இதுவரைக்கும் லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்தாரோ அதுவரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை அவர் காண இயலவில்லை. लेकिन जिस समय लूत को अब्राहम ने अलग किया, उस दिन से अब्राहम को परमेश्वर ने कानान देश का अधिकारी बनाया। ஆனால் எப்பொழுது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்றாரோ அப்பொழுதிலிருந்து தேவன் ஆபிரகாமை கானான் தேசத்துக்கு அதிபதியாக்கும்படிக்கு அங்கே வாக்குரைத்தார். तो हम भी पहला स्टेज है, हम बुलाए गए हैं, अगला स्टेज है आशीषित। इसके बीच में एक डिसीजन हमें लेना पड़ता है, तभी हम नेक्स्ट लेवल पर हम पहुंच पाते हैं। எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முதல் படி அழைப்பு, அழைப்புக்கு பின்பு அடுத்த படி ஆசீர்வாதம். எனவே நாம் நம்முடைய முதல் படியிலிருந்து இரண்டாவது படிக்கு நாம் முன்னேறி செல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். दूसरा हम देखेंगे, हम आशीषित हैं, लेकिन कैसे हम आशीष को प्राप्त करें। எனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் நாம் எப்படி ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? पहला है, हमें विश्वास करना है कि हम ऑलरेडी आशीषित हो चुके हैं। நாம் முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும், நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். क्योंकि बाइबल में लिखा है, इफिशियंस चैप्टर 1 वर्स 3 में, इफिसियों 1:3 में लिखा है कि हम मसीह यीशु में सारी आशीषों से आशीषित हो चुके हैं। இங்கே நாம் எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. तो हमें अब आशीष को मांगना नहीं है, आशीष के लिए धन्यवाद देना जरूरी है। எனவே நாம் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு இடத்திலே இல்லாமல் நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிற நிலையிலே நாம் இருக்கிறோம். हमें धन्यवाद देना, परमेश्वर धन्यवाद कि आपने मुझे आशीषित कर दिया है। எனவே நாம் இப்படியாக நாம் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும், ஆண்டவரே உமக்கு நன்றி, காரணம் நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். एक उदाहरण मैं देना चाहता हूँ। எனவே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். मम्मी ने पूरा खाना बनाकर टेबल में रख दिया है, அதாவது வீட்டுல அம்மா அவர்கள் எல்லா ஆகாரத்தையும் தயாரித்து டைனிங் டேபிள்ல அவர்கள் வைத்து விட்டார்கள். लेकिन बच्चे बेडरूम से चिल्ला रहे, हमको खाना चाहिए, हमें खाना चाहिए। ஆனால் பிள்ளைகள் தங்களுடைய படுக்கையறையில இருந்து சத்தமிடுகிறார்கள், எங்களுக்கு ஆகாரம் வேண்டும், எங்களுக்கு ஆகாரம் வேண்டும் என்று சொல்லி. मम्मी बोलेगी, तुमको बेडरूम से डाइनिंग टेबल में आकर तुम्हें खाना आवश्यक है। எனவே அப்பொழுது அம்மா சொல்லுகிறார்கள், உனக்கு பசி எடுப்பது என்று சொன்னால், உனக்கு ஆகாரம் வேண்டும் என்றால் நீ டைனிங் டேபிளுக்கு வா என்று சொல்லி. लेकिन बच्चे केवल मांग रहे हैं, जो मिल चुका है उसको नहीं देख पा रहे हैं अभी तक। ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது பிள்ளைகள் எங்களுக்கு வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கான தேவைகள் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்காமல் போகிறார்கள். इसीलिए पौलुस प्रार्थना करते, तुम्हारी आंखें ज्योतिर्मय हो जाए, ताकि तुम ये जानो कि कितना पावर परमेश्वर ने दिया है, कितनी आशीष दे चुका है। हमारी आंखें ज्योतिर्मय होना बहुत आवश्यक है। எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் உங்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை காணும்படியான பிரகாசமுள்ள கண்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். तो इसीलिए आशीषित होने के लिए पहले विश्वास करना बहुत जरूरी है कि प्रभु ने हमें आशीष दे दिया है। எனவே தேவன் நமக்கு ஏற்கனவே தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு முதலாவது விசுவாசம் தேவைப்படுகிறது. और दूसरा जो है, उस विश्वास के आधार पर अब हमको बिहेव भी करना है, हमको प्रैक्टिस करना है व्हाट वी बिलीव।
எனவே இரண்டாவது காரியம், நாம் எதை நாம் விசுவாசிக்கிறோமோ அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். दो किसानों ने प्रार्थना किया करके एक कहानी मैं आपको बताना चाहता हूँ। एक बार दो किसान थे जिन्होंने प्रार्थना किया, परमेश्वर अच्छी बारिश दे। அதாவது ஒரு 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 கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரே நேரத்திலே 2 விவசாயிகள் அவர்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்கிறார்கள். ஆண்டவரே நல்ல மழையை தாரும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார். हमारी खेती में अच्छा भूमि उपज आना चाहिए, अच्छी फसल आनी चाहिए, उन्होंने प्रार्थना किया। ஆண்டவரே வயல் நிலங்கள் எல்லாம் செழித்து, வயல் நிலங்கள் எல்லாம் நல்ல பயிர்களை தர வேண்டும், அதற்கு நல்ல மழை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார். एक ने प्रार्थना करके सो गया, दूसरा प्रार्थना करने के बाद हल लेकर खेत में चला गया हल जोतने के எனவே लिए। இருவர் ஜெபிக்கிறார்கள். அதுல ஒரு மனிதன் ஜெபித்து முடித்ததற்கு பின்பு அவன் தூங்க போய் விடுகிறான். ஆனால் இன்னொரு விவசாயி அவர் ஜெபித்து முடித்ததற்கு பின்பு அவர் தன்னுடைய ஏரையும் கலப்பையும் எடுத்துக்கொண்டு அவர் அங்கே வயற்காட்டு நோக்கி செல்லுகிறார். अगर दो में से कौन था सही विश्वासी, तो आप किसको चुनोगे, फर्स्ट या सेकंड वन? எனவே இந்த 2 விவசாயிகளிலே யார் ஒரு நல்ல விசுவாசி என்று சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? ஜெபித்து தூங்கின ஒரு மனிதன் நல்ல விசுவாசியா, அல்லது ஜெபித்ததற்கு பின்பு வேலை செய்யும்படிக்கு வயக்காட்டுக்கு கடந்து சென்ற மனிதன் அவர் நல்ல ஒரு விசுவாசியா? दूसरा विश्वासी जो प्रार्थना करने के बाद हल लेकर खेत में जाकर काम करने गया, वो था सही विश्वासी। எனவே யார் ஜெபித்ததற்கு பின்பு கலப்பையும் வேரையும் எடுத்துக்கொண்டு வயல்காட்டை நோக்கி சென்றாரோ அந்த விவசாயியே ஒரு நல்ல விசுவாசி. क्योंकि उसने विश्वास किया कि जो मैंने प्रार्थना किया है प्रभु मुझे देगा। எனவே காரணம் அந்த மனிதன் தான் விசுவாசித்தான். நான் எதை நான் ஜெபித்தேனோ கேட்டேனோ அதை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று அவர் விசுவாசித்து அந்த மழை வரும் என்று நம்பி அங்கே வயலை நோக்கி அவர் சென்றார். आज हम आशीषित है तो हमारा बिहेवियर कैसा है, हमारा व्यवहार कैसा, हमारी प्रैक्टिस कैसे चल रही है, इस बात को थोड़ा सा हम ध्यान दें। எனவே இந்த நாட்களில் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய், எப்படிப்பட்ட வார்த்தையை பிரயோகம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். इसीलिए बाइबल में हम जब पढ़ते हैं कि याकूब पहला अध्याय उसकी 25वीं आयत को हम पढ़ेंगे। இங்கே நாம் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 1:25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். ओके, तो जो केवल सुनता ही नहीं है परंतु सुनकर उस पर काम भी करेगा वही आशीष पाएगा करके बाइबल में साफ लिखा है। எனவே இங்கே வேதம் சொல்கிறது, ஒரு காரியத்தை கேட்டு அதை மறக்கிறவனாயிராமல் கேட்கிறதை செய்கிறவனாய் இருக்கிற மனுஷன், செயல்களிலே காண்பிக்கிறவனாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். आज हम बहुत सारी बातों को हम सुनते हैं लेकिन हम भूल जाते हैं, हम पुरानी बातों को ही रिपीट करते रहते हैं। நாம் இன்றைக்கு அநேக விதமான விசுவாச வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், ஆனால் அதை நாம் மறந்து போகிறோம். ஆனால் தேவையில்லாத பழைய காரியங்களை நாம் மீண்டும் மீண்டும் நாம் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். हम आशीषित है तो हमारे मुंह का शब्द भी वैसा ही होना चाहिए। எனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் அதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். हमारे मुंह से श्राप नहीं निकलना चाहिए। हम आशीषित है तो हमारे मुंह से ब्लेसिंग ही निकलना चाहिए। நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாயிலிருந்து சாபமான, தவறான, எதிர்மறையான வார்த்தைகளை நாம் ஒருபோதும் உச்சரிக்க கூடாது. कई बार हमारे मुंह से गंदी बातें, झूठी बातें, गाली, ये सब चीज जो है हमारे आशीषों को किल करती है, मार देती है वहां पर। எனவே அநேக நேரங்களில் நம்முடைய வாயிலிருந்து வருகிற கெட்ட வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து வருகிற தவறான வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து வருகிற பொய்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை மடங்கடித்து விடுகிறது, சாகடித்து விடுகிறது. हम पढ़ेंगे इसको वचन में 1 पीटर चैप्टर 3, पहला पत्रस 3रा अध्याय, இங்கே 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் 8, 9 और 10 तीन वचनों में इस बात को लिखा है। இங்கே 8வது, 9வது, 10வது வசனத்திலே இங்கே பேதுரு எழுதுகிறார், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும்
மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். तो यहाँ लिखा है तुम आशीष के वारिस होने के लिए बुलाए गए हो, तो இங்கே इस வேதம் சொல்கிறது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். और तुमको अगर आशीष चाहिए तो तुम्हें आशीष देना पड़ेगा। எனவே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். हालेलुया। ஹalleluya. ये एक सीक्रेट है जो परमेश्वर ने हमको दे के रखा है। तुम्हें आशीष चाहिए तो तुम पहले दूसरों को आशीष दो। எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களை மனமாற வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள். कई बार हम दूसरों को आशीषित देख के हम खुश नहीं होते, हमको जलन होता है कि दूसरे इतने अच्छे क्यों हैं। ஆனால் நாம் நம்முடைய பொதுவாக நாம் பார்க்கும்போது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நம்மாலே பொறுத்து கொள்ள முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அநேக நேரங்களில் நமக்குள்ள மிகப்பெரிய எரிச்சலும் பொறாமையும் போட்டியும் கோபமும் எழும்புவதை நாம் பார்க்கிறோம். ये साइन है कि अभी हम विश्वास नहीं करते कि हम भी आशीषित है, इसीलिए हम दूसरों को देख के जलते हैं। இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை நாம் அறியாமலும் நாம் உணராமலும் அதை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறோம். அதனாலதான் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. दूसरों को खुश देखकर हमें खुश होना चाहिए, तभी हमारे जीवन में खुशी आती है। நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நாம் சந்தோஷப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உண்மையான சந்தோஷத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். हमारा जीवन दूसरों के लिए एक आशीष का कारण हो जाए, इसीलिए प्रभु ने हमें आशीषित किया है। எனவே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். यही प्रभु ने अब्राहम को कहा कि तेरे द्वारा सारी धरती के लोग आशीषित होंगे। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். अगर हम इसको पिछले हफ्ते में अगर हम देखें, पिछले महीनों को देखें, कितने लोगों के लिए हम आशीष का कारण बने हैं। हम कितने लोगों के लिए एक ब्लेसिंग का कारण बने हैं, हम विचार करके देखना जरूरी है। ஹலோ, Yes. சொல்லுங்க. கரண்ட் போயிடுச்சு, அதனால கட் ஆயிடுச்சு. तो हमको ये देखना है कि पिछले हफ्ते में, पिछले महीनों में हम कितने लोगों के लिए आशीष का कारण बने हैं। எனவே நாம் இந்த காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். கடந்த வாரங்களிலே கடந்த மாதங்களிலே நாம் எத்தனை பேருக்கு நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறி இருந்தோம். हम मांग रहे हैं प्रभु तू मुझे आशीष दे, आशीष दे, हम सब मांगते जरूर है, लेकिन हमने कितनों के लिए ब्लेसिंग का कारण बने, कितने लोगों के जीवन में हमारा लाइफ एक आशीषित रहा, ये विचार करना बहुत जरूरी है। நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்திலிருந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம், ஆசீர்வாதமாய் செயல்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். इसीलिए प्रभु ईश्वर ने कहा मैथ्यू चैप्टर 5 में, तुम पृथ्वी के नमक हो, तुम पृथ्वी की ज्योति हो, ताकि हम दूसरों के लिए लाभकारी बन सके। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் நம்முடைய நற்கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கே தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். हमारा लाइफ अगर सेल्फिश रहेगा, हम परमेश्वर की आशीष को नहीं प्राप्त कर सकते। எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில சுயநலத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். इब्रानियों की पत्री 6वां अध्याय में निकाल लें, Hebrews chapter 6, 7 and 8। எனவே இங்கே நாம் வாசிப்போம் எபிரேயர் அதிகாரம் பேர் என்ன? எபிரேயர் 6, 7 and 8। எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுதலுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும், முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ
தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. तो यहाँ पर लिखा है बार बार आशीष मिलने के बावजूद भी हम दूसरों के लिए हम एक अच्छा फल नहीं लाते हैं, एक अच्छा अगर हम मददगार नहीं होते हैं तो बाइबल में लिखा है वो जो है जला दिया जाता है, श्रापित हो जाता है। எனவே இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அடிக்கடி நாம் தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் முள் செடிகளைப் போல மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனம் இல்லாமல் அவர்களை துக்கப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஒரு நாளிலே அது சுட்டரிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும் என்று வேதம் சொல்லுகிறார். आज के इस दिन में हम दूसरी बात को देखें, हम आशीषित है लेकिन हम क्यों नहीं दूसरों के लिए आशीष का कारण बनते हैं, ये बात विचार करना बहुत जरूरी है। எனவே இந்த நாளிலே நாம் மிக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்தோம், நாம் ஏன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியவில்லை அல்லது இருப்பதில்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். इसलिए दूसरी बात, अगर आशीषित होना है तो बिलीव एंड बिहेव एज यू आर ए ब्लेसेड पीपल। எனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை நாம் நம்பி அதற்கேற்ற செயல்பாடுகளை நாம் செயல்படுத்த வேண்டும். तीसरी बात हम देखेंगे मल्टीप्लिकेशन, जो अब्राहम को प्रभु ने बढ़ोतरी दिया देखते हैं, हमारे लाइफ में भी प्रभु बढ़ोतरी देखना चाहता है। எனவே மூன்றாவது காரியம் பெருக பண்ணுதல். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை போல நம்முடைய வாழ்க்கையில கூட அழைத்த தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர் நம்மை பெருக பண்ண முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பெருக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் சிந்திப்போம். हम कैसे हमारे लाइफ में ग्रोथ होना है और कितना ग्रोथ होना है, बाइबल में पढ़ेंगे ड्यूट्रॉनमी चैप्टर 1 वर्स 11। व्यवस्था विवरण நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெருக்கத்தை பெற வேண்டும், நாம் எந்த அளவுக்கு நாம் பெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கும் போது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக। आमीन। विश्वास करने वाले आमीन बोलिए। प्रभु आपको 1000 गुना बढ़ाना चाहता है। प्रेज द लॉर्ड। பாஸ்டர் இருக்கீங்களா? परमेश्वर की इच्छा है कि हम 1000 गुना बढ़े। परमेश्वर हर एक को बढ़ोतरी देखना चाहता है, हर एक के लाइफ में उन्नति को देखना चाहता है। आज हमारे लाइफ में 1000 गुना प्रभु बढ़ता हुआ देखकर आनंदित होना चाहता है। जैसे एक माता पिता अपने बच्चों को हेल्थ में बढ़ता हुआ, विजडम में बढ़ता हुआ, नॉलेज में बढ़ता हुआ, हर चीज में बढ़ता हुआ देखना चाहते हैं, परमेश्वर भी हमको बढ़ोतरी देखना चाहता है। எனவே நாம் 1000 மடங்கு பெருக தேவன் விரும்புகிறார்। எப்படி பிள்ளைகள் தங்களுடைய படிப்பிலே, தங்களுடைய சுகத்திலே, தங்களுடைய ஆரோக்கியத்திலே, தங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலே பெருகும் போது பெற்றோர்கள் மனமகிழ்ச்சி அடைகிறார்களோ, சந்தோஷப்படுகிறார்களோ, அதை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கம் அடையும் போது அதிலே தேவன் சந்தோஷப்படுகிறார்। तो इस बढ़ोतरी के लिए हमको क्या करना है? எனவே இப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? 2 बातें मैं बताना चाहता हूँ। நான் 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன்। पहला है हार्ड वर्क इज वेरी इंपॉर्टेंट फॉर द मल्टीप्लिकेशन। முதலாவது பெருக்கத்திற்கு வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் கடின உழைப்பு। कई बार हार्ड वर्किंग इसे हार्डली वर्किंग है हमारे इंडिया में। நாம் अनेक நேரங்களில் நாம் பார்க்கும்போது கடின உழைப்பு அதை பார்ப்பதே கடினமாக போய்விட்டது இன்றைக்கு இந்திய தேசத்திலே। हमारे देश में काम चलाओ काम बहुत होता है, दिखावे का बहुत, ये शोबाजी, ये खुश करके चापलूसी का काम, हार्ड वर्क नहीं होता है, बहुत ही कनिंग वर्क इंडिया में ज्यादा होता है। ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது நம்முடைய தேசத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே கடின உழைப்பு என்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியவில்லை। ஆனால் மேலோட்டமாக ஏதோ உழைப்பது போன்று, முயற்சி செய்வது போன்று அந்த பாசாங்கான வேலைகள் தான் இன்றைக்கு இந்த தேசத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்। शॉर्टकट बहुत ज्यादा लोग अप्लाई करते हैं लाइफ में ग्रोथ करने के लिए, मल्टीप्लिकेशन के लिए। சோ வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் பெருக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு குறுக்கு வழியிலே எப்படி முன்னேற்றத்தையும் பெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அநேக மக்கள்
அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். शॉर्टकट में जरूर थोड़ा पैसा ज्यादा मिलेगा, लेकिन वो उसमें श्राप भी बहुत ज्यादा मिल जाता है लोगों को। ஆனால் நாம் ஒரு காரியத்தை எப்போதும் சிந்திக்க வேண்டும். குறுக்கு வழியிலே நாம் சம்பாதிக்க முடியும், முன்னேற முடியும், நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த உழைப்பில் அந்த சம்பாத்தியம் அது மிகப்பெரிய சாபமாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். बाइबल में हम पढ़ते हैं कि वचन कहता है जो आंसू बहाते हुए बोते हैं वह जय जयकार करते हुए लवने पाएंगे। நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி. आंसू बहाने का मतलब, रोने का मतलब क्या है? हार्ड वर्किंग है, ये बहुत मुश्किल काम है, लेकिन फिर भी वो कर रहा है, इसीलिए उसको रिजल्ट परमेश्वर देगा। எனவே இங்கே கண்ணீரோடு விதைக்கிறவன் என்று சொல்லும் போது அந்த கண்ணீரினுடைய அர்த்தம் என்ன? கடின உழைப்பு, கடின முயற்சி, அதற்கான பலனை அவர் பெற்றுக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. एक और टैलेंट के बारे में लिखा है, एक मालिक ने अपने नौकर को 5 तोड़े दिया, 2 तोड़े दिया और 1 तोड़े दिया करके हम टैलेंट्स का पैराबल जानते हैं। எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு எஜமான் தன்னுடைய 3 வேலைக்காரர்களை அழைத்து ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவருக்கு 2 தாலந்தும், ஒருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 5 जिसको मिला उसने और 5 कमाया, जिसको 2 मिला उसने और 2 कमाया, लेकिन जिसको 1 मिला था उसने छुपा के रखा है। ये कहानी हम जानते हैं। எனவே இங்கே 5 தாலந்து பெற்ற மனிதன் அதை உழைத்து அதை 10ஆக மாற்றினார். 2 கிடைத்த மனிதன் அதை சம்பாதித்து கடின உழைத்து அதை 4 தாலந்தாக மாற்றினார். ஆனால் 1 தாலந்தை பெற்றுக்கொண்ட மனிதனோ அதை எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் அதை புதைத்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. बड़े ध्यान से सुनना कि जिसने हार्ड वर्क किया था मालिक उससे खुश हुआ और उसको और ज्यादा ब्लेसिंग उसको दिया है, हम पढ़ते हैं। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், யார் கடின உழைப்பு உழைத்து 5ஐ 10ஆக மாற்றினாரோ, 2ஐ 4ஆக மாற்றினாரோ, அவர்களை பார்த்து அந்த எஜமான் சந்தோஷப்பட்டார். அவர்களுக்கு இன்னும் அதிகமான காரியங்களை, தாளந்துகளை அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். आज परमेश्वर ने आपको मुझको जो भी दिया है उसको हम कैसे हम डबल कर सकते हैं, प्रभु देख रहा है और उस पर वो खुश होता है। हार्ड वर्किंग brings the blessing। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களை நாம் கடினமாய் உழைத்து அதை நாம் டபுளாக்க தேவன் எதிர்பார்க்கிறார். எனவே கடின உழைப்பு, கடின உழைப்பாளி மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். जब मैं ब्लेसिंग की बात करता हूं तो कई बार लोग सिर्फ पैसा, मॉनिटरी ही ब्लेसिंग समझते हैं, जो कि गलत है। எனவே எப்பொழுதும் நாம் ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது பெரும்பாலும் மக்கள் அதை பொருளாதார பண அடிப்படையிலே மாத்திரமே அதை சிந்திக்கிறார்கள். அது தவறு. आपका डबल होने का मतलब आपका रिलेशनशिप डबल हो सकता है, आपका जॉब में आपको प्रमोशन हो सकता है, आपके फैमिली में जो है खुशियां ज्यादा हो सकती है। हर चीज में आप जो है बढ़ोतरी, मल्टीप्लिकेशन ओवरऑल में देखना बहुत जरूरी है। எனவே ரட்சிப்பு என்று சொல்லும்போது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்கள் குடும்பத்திலே, சொந்தங்களிலே, இப்படி எல்லா விஷயங்களிலும் ஒரு பெருக்கம் தேவனாலே உண்டாக்கப்படும். अभी एक बहन एक छोटा सा स्टॉल लगाकर शुरू करेंगी, लेकिन मल्टीप्लिकेशन मतलब एक दिन वो बहुत बड़े होटल की वो मालिकिन बन जाए। मल्टीप्लिकेशन मतलब बढ़ोतरी, हर चीज में ग्रोथ वहां दिखना जरूरी है। எனவே பெருக்கம் என்று சொல்லும்போது ஒரு சகோதரி ஒரு சிறிய ஒரு டேபிள்ல ஆரம்பிக்கிற ஒரு வியாபாரமானது வருகிற நாட்கள்ல அது ஒரு ஹோட்டல் அளவுல அது உயரும் போது அதைத்தான் நாம் பெருக்கம் என்று சொல்லுகிறோம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை, ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். कोलगेट का टेस्टिमनी हम में से बहुत लोगों ने सुना होगा। छोटा सा एक कोलगेट का एक पाउडर बनाकर बेचने वाला आज इंटरनेशनल ब्रांड के रूप में प्रभु ने उसको मल्टीप्लाई किया है। எனவே இந்த கோல்கேட் நிறுவனத்தினுடைய அந்த வரலாறை நம்மில் அநேகர் அறிந்திருக்கலாம். அந்த கோல்கேட் நிறுவனர் ஒரு சிறிய ஒரு பல் துலக்கும் ஒரு பல்பொடி ஒன்றை ஒரு சிறிய அளவிலே அவர் ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கு அது உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக அதை தேவன் பெருக பண்ணி இருக்கிறார். परमेश्वर आपको बढ़ाना चाहता है, आपके कामों को बढ़ाना चाहता है। ये हम विश्वास के साथ आशीषित होकर करेंगे तो डेफिनेटली मल्टीप्लिकेशन होगा। எனவே தேவன் மெய்யாகவே நம்மை பெருக பண்ணுகிறார். அவர் நம்மை அழைத்த தேவன். எனவே நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசித்து நாம் முன்னேறும் போது, கீழ்ப்படிந்து முன்னேறும் போது அந்த பெருக்கத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். हार्ड वर्किंग के बाद दूसरा एक है जो कि टीम वर्क कहलाता है। टीम वर्क, मिलकर हमें काम करने से ही मल्टीप्लिकेशन होता है।
எனவே முதலாவது கடின உழைப்பின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் பெருக்கமும் வரும். இரண்டாவது குழுவாக நாம் செயல்படுவதனாலே ஒரு முன்னேற்றத்தையும் பெருக்கத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். पहला कोरिन्थियों 3 का 6 हम पढ़ेंगे। फर्स्ट कोरिन्थियन चैप्टर 3 वर्स 6। இங்கே 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:6. இங்கே நாம் பார்க்கிறோம், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். तो पौलुस कहते हैं मैंने लगाया, अपोलोस ने पानी दिया, लेकिन बढ़ोतरी परमेश्वर ने दिया है, क्योंकि परमेश्वर ने वहां टीम वर्क को देखकर आशीषित किया है। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளையச் செய்தார். எனவே இங்கே எங்களுடைய கடின உழைப்பு மற்றும் குழுவாக செயல்பட்டதை பார்த்து தேவன் பலனை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். परमेश्वर सिंगल एफर्ट को क्यों नहीं आशीष देते मालूम है? क्योंकि प्राइड सिंगल व्यक्ति के ऊपर नहीं आना चाहिए। वो प्राउडनेस जो घमंड है एक अकेला व्यक्ति नहीं लेना चाहिए, इसीलिए परमेश्वर टीम वर्क को ही हमेशा ब्लेसिंग देते हैं। சோ தேவன் தனிநபராக தேவன் ஒருவரை ஆசீர்வதிப்பதை காட்டிலும் குழுவாக செயல்படும் போது தேவன் அந்த குழுவை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்றால் தனிநபராய் செயல்படும் போது அவருக்குள்ள அந்த வெற்றியின் பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தேவன் குழுவை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். इसलिए परमेश्वर हमेशा टीम में काम करना चाहता है। इसीलिए परमेश्वर ने कहा आदम का अकेले रहना भी अच्छा नहीं है, क्योंकि आदम अकेला रहेगा शायद वो भी पाप में अकेले में घमंड आ सकता है। उसको टीम वर्क के रूप में आदम और हव्वा बना कर दिया। எனவேதான் தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம், அவர் ஆதாமை உண்டாக்கின போது ஆதாம் தனியா இருப்பது நல்லதல்ல என்று ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். காரணம், ஆதாம் தனியாக செயல்படும் போது ஒருவேளை பெருமையினால் பீடிக்கப்பட முடியும் என்று சொல்லி இருவர் இணைந்து செயல்படும்படிக்கு ஆண்டவர் ஏவாளை உருவாக்கினார். जिस घर में हस्बैंड एंड वाइफ टीम वर्क के रूप में दोनों साथ में मिलकर काम करते हैं, वो घर आशीषित होता है। எனவே எந்த வீட்டிலே கணவனும் மனைவியும் இணைந்து அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக செயல்படுகிறார்களோ அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். लेकिन जिस घर में केवल अकेला ही एक आदमी काम करता है, उस घर में ब्लेसिंग, ग्रोथ, मल्टीप्लिकेशन देखना बहुत मुश्किल होता है। எனவே ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக ஒரு தனிநபர் மாத்திரமே அவர் பிரயாசப்படுவார் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தையோ பெருக்கத்தையோ நாம் பார்க்க முடியாது. ஆனால் குடும்பமாக கணவன் மனைவியாக இணைந்து ஒற்றுமையோடு செயல்படும் போதுதான் அந்த குடும்பத்தின் வளர்ச்சியிலே அந்த தேவன் ஆசீர்வதிக்கிறார். कई घरों में हस्बैंड भी जॉब करते, वाइफ भी जॉब करते, लेकिन दोनों टीम वर्क नहीं है, दोनों सिंगल वर्क है, इसीलिए घर में हमेशा झगड़ा होता है। அநேக நேரங்களில் நாம் பார்க்கும்போது ஒரு சில குடும்பங்களிலே கணவரும் வேலை செய்வார், மனைவியும் வேலை செய்வார், இருவரும் சம்பாதிப்பார்கள், தங்களுடைய சம்பாத்தியத்தை தனித்தனியாக வைத்து செலவு செய்வார்கள். எனவே அந்த இடத்துல ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. टीम वर्क मतलब दोनों एक साथ काम करना, एक जैसा काम करना, एक मन होके काम करना, जिस पर प्रभु आशीष देता है। எனவே எங்கு இருவர் இணைந்து ஒரு மனத்தோடு ஒற்றுமையோடு செயல்படுகிறார்களோ அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். आज आपके घर में सोच के देखिए, क्या आपके घर में टीम वर्क है या इंडिविजुअल ही आप काम कर रहे हैं? எனவே நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நாம் நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவி ஒரு குழுவாக இணைந்து செயல்படுகிறோமா அல்லது தனித்தனியாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? दोनों का काम करने का मतलब अगर एक कमा रहा है तो दूसरा पूरा घर को संभाल रहा है। दोनों मैनेज करना, मिलकर काम करना बहुत जरूरी है। எனவே இருவர் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவேளை ஒருவர் வெளியிலே சென்று வேலை செய்யலாம், ஒரு குடும்பத்திற்குள் இருந்து குடும்பத்தின் காரியங்களை பொறுப்படுத்தி செயல்படலாம். எனவே இருவரும் ஒருங்கிணைந்து குடும்பத்தின் காரியங்களுக்காக செயல்படும் போதுதான் அங்கே ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்க முடியும். तो इसीलिए ये आज जो हमने देखा, 3 मुख्य बातों को देखा। अब्राहम को प्रभु ने बुलाया, उसे आशीषित किया और उसको मल्टीप्लाई किया। हमारे जीवन में कैसे प्रैक्टिकल हो सकता है, उस बात को हमने ध्यान किया। எனவே இந்த நாளிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். தேவன் அவரை அழைத்தார், தேவன் அவரை ஆசீர்வதித்தார், தேவன் அவரை பெருக பண்ணினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அழைக்கப்பட்டவர்களாகவும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாகவும் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் அந்த பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசினார். दुनिया में कितना भी कोरोना, कितना भी प्रॉब्लम, कितना भी चैलेंजेस हो, ये सब चीज चलता रहेगा, लेकिन जो परमेश्वर के बुलाए गए लोग हैं, परमेश्वर पर हम देखें कि वो कहता है, मैं तुम्हें आशीषित करूंगा, मैं तुमको बढ़ाऊंगा और मैं तुम्हें बढ़ोतरी दूंगा। ये प्रभु की इच्छा है। எனவே இங்க நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேசத்திலே எந்த அளவுக்கு கொரோனா கொரோனாவினுடைய பாதிப்பு, கொரோனாவினால் ஏற்படுகிற பக்க விளைவுகள், பின் விளைவுகள், லாக்டவுன் இவைகளினாலே தேசம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்களாக அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்கும்போது தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ண முடியும். मेरी यही प्रार्थना है कि आज की सुबह आप सभी को प्रभु बहुत से आशीष दे और बढ़ाता रहे, और भी ज्यादा उन्नति आपके जीवन में हो, ताकि हम परमेश्वर के एक अच्छे गवाह बनकर प्रभु को महिमा देते रहे। எனவே இந்த காலை வேளையிலே எங்களுடைய ஜெபம் தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கவும் பெருக பண்ணவும் இன்னும் கர்த்தருடைய நாமத்தை உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுத்துவாராக. तो आज की सुबह वचन देने के लिए मुझे मौका दिया, इसलिए परमेश्वर के दास पास्टर का एक और बार मैं दिल से धन्यवाद करता हूँ, और आप सभी के लिए प्रार्थना के साथ आज हम यहाँ समाप्त करते हैं। எனவே மீண்டும் ஒரு முறையாக இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த சந்தர்ப்பத்திற்காக தேவனுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் சபைக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இப்பொழுது நாம் செபித்து இந்த ஆராதனையை நாம் முடிப்போம். आइए प्रार्थना में जाएंगे। सर्वशक्तिमान पिता परमेश्वर, धन्यवाद करते आज की सुबह के लिए। आज की सुबह जो प्रभु आपने वचन दिया, आपने जिस प्रकार अब्राहम को आपने बुलाया, आपने जिस प्रकार अब्राहम को आशीषित किया और उतना बढ़ाया कि आकाश के तारों के जितना प्रभु जी आपने उनके वंश को बढ़ा दिया। हम धन्यवाद करते प्रभु, हम में से हर एक को भी आपने बुलाया है, आप में से हर एक प्रभु जी हम में से हर एक को आपने आशीषित भी किया है, इसलिए हम धन्यवाद करते हैं। और हम प्रार्थना करते हैं इस बात को समझने के लिए हमारी आंखों को ज्योतिर्मय करें, हमारी आंखों को आप खोल दीजिए, ताकि उन आशीषों को हम समझ सके जो आपने हमें दी है। और प्रभु जी सहायता करें कि हम अपने जीवन में मल्टीप्लाई हो सके, जो कुछ आपने हमें दिया है, टैलेंट हाथ में दिए हैं, उसको हम बढ़ा सके। जो कुछ आपने गिफ्ट दिया है, अथॉरिटीज दिया है, पावर्स दिए हैं, रिस्पॉन्सिबिलिटीज दिया है, उसमें बढ़ोतरी होने के लिए भी प्रभु आप सहायता करें। कलीसिया में सभी को आशीषित करें, ईसिया तमिल चर्च भी लगातार मल्टीप्लाई होता रहे। प्रभु जी एक नया भवन जो बन चुका है, उसके प्रभु आने वाले दिनों में जब उद्घाटन हो, प्रभु वो भी मल्टीप्लाई होने पाए, प्रभु वो जगह भरने पाए, हजारों लोग आके आशीषित हो जाए, और इसके द्वारा आपको महिमा मिले। आपके दास को, पूरे परिवार को और पूरी कलीसिया को लगातार आशीषित देते रहे, और आपकी महिमा होते रहे। आदर महिमा आपको देते हैं। प्रार्थना सुनने के लिए धन्यवाद, यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு இருந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதித்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆஷீஷ் அவர்களுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எந்த நோக்கத்தோடு டெல்லிக்கு நீருடைய பிள்ளைகளை ஆண்டவரை அழைத்து சென்றீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருகவே நீர் பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு முறையாக திருச்சபையை, குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிரசனத்தினாலே எங்களை இடைகட்டும், உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதை அறிக்கை செய்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும். மந்தையை பெருக பண்ணுகிறது போல நான் உங்களிலே மக்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே போல எங்கள் ஆண்டவர் வருகிற நாட்கள் இந்த சபையை கூட நீர் பெருக பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ள எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம்ம ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில்
என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்பு. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று மற்றவர்களை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சபையார் யாவரும் ஒருவர் வாழ்த்துங்கள். யாராவது ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம்.